கண்ணாடி முன் நின்று தன் தலையை அரை மணி நேரமா கலைத்து கலைத்து சீவி கொண்டிருந்தான் சித்தார்த். அது 18 வயசின் இயல்பு. அப்படித்தான் செய்வார் என சுபாஷினி புரிந்து வைத்திருந்தாள். ஆனால் அம்மா எவ்வளவு நேரமாச்சு, சீக்கிரம் டிபன் வைக்க மாட்டியா, நான் காலேஜ் கிளம்ப வேண்டாமா என்று வெறுப்புடன் மகன் கத்துவது அவளுக்கு புதுசு. கொஞ்ச நாளாகத்தான் இப்படி ரெடி ஆயிடுச்சு. வா சாப்பிட. என்ன இது, இன்னைக்கும் உப்புமாதானா? சித்தார்த், 10 நாளைக்கு அப்புறம் இன்று தான் உப்புமா செய்கிறேன். ஏதோ தினமும் செய்கிற மாதிரி சலிச்சுக்கிற? உனக்கு தான் உப்புமா பிடிக்குமே. எப்பவும் டேஸ்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்குமா? இப்போ எனக்கு பிடிக்கலை. இந்த உரையாடல் சாதாரண தன்மையுடன் நடக்கவில்லை. இருவரும் முகசுளிப்புடன் சலிப்புடன் பொறுமையின்றியும் கத்தி கொண்டனர். வீட்டில் அப்பான்னு ஒருத்தர் இருந்திருந்தா உனக்கு பயம் இருந்திருக்கும். அதான் 10 வருஷத்துக்கு முந்தியே துரத்திட்டியே. உன் ராஜ்யம்தானே, நீ செய்வதை நான் சாப்பிட்டு தானே ஆகணும். அதிர்ந்து அவளை திடுக்குடன் பார்த்தாள் சுபாஷினி. வாயடைத்து போயிற்று. தன் மகனாய் இப்படி பேசுகிறான். எனக்கு சாப்பாடே வேண்டாம். உண்மையை சொன்னா முறைக்கிற. கையை கழுவி கொண்டு புது பைக்கில் பறந்து விட்டான். அது அவள் வாங்கி கொடுத்த பைக் தான். என்னாச்சு இவனுக்கு? இவ்வளவு சுடு சொற்களை ஏதோ மலர் தூவுவது போல் தூவிவிட்டு போக இவனால் எப்படி முடிகிறது? அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டதை உணர்ந்தும் டைனிங் டேபிள் மேல் தலை கவிழ்ந்து கதறி அழுதாள் சுபாஷினி. தனி மனுஷியாக அவனை 10 வருஷம் ஆளாக்கி விட்டதற்கு இதுதான் பரிசா? அவன் விலகிக்கொண்டே போவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுக்கு 8 வயது பிஞ்சு சித்தார்த்தும் 10 வருஷம் முந்தி முட்டி மோதிய கணவன் வெங்கட்டின் ஞாபகமும் வந்தது. சில வருடங்கள் திருமண வாழ்க்கை இனிக்கத்தான் செய்தது. வெங்கட் கிடைத்ததற்கு பெருமகிழ்ச்சி அடைந்தாள். உன் இதழுக்கு புன்னகிக்க மட்டும்தான் தெரியுமா சுபாஷினி? நான் கொடுத்து வைத்தவன் என்று 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்துதான் இல்லறத்தை நடத்தினான் வெங்கட். நல்ல பாம்பு போல் சுமதி என்ற பெண் அவன் இதயத்தில் நுழைந்து விஷமாகிவிட்டாள். அவனும் அனுமதித்தான். பிறகு கட்டியவள் முகம் பார்க்க கூட கசந்தது. கண்களை சந்திக்காமல் சுவர் பார்த்து பேசினான். என்னங்க, என்ன ஆச்சு? இப்பவெல்லாம் குழந்தையை கூட கொஞ்சுவதில்லை? ஆதங்கமாக கேட்டாள். அவன் வெற்று புன்னகையை பதிலாக தந்தான். சேர்ந்துதான் படுத்தனர். ஆனால் அவன் முதுகு காட்டியே படுத்து கொண்டான். தான் காலாவதியாகிவிட்டது புரியாமல் கலங்கினாள் சுபாஷினி. பரபரப்புடன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். சற்று சதை போட்டிருப்பதால் பிடிக்கலையா? முடியின் அடர்த்தி குறைந்து விட்டது, அதுதான் காரணமா? அக்கறையாக அலங்கரித்து கொள்வதில்லை, அதுவாக இருக்குமோ? ஆனாலும் நன்றாகத்தானே இருக்கிறேன். அவன் மனசு நன்றாக இல்லை என்பதுதான் பிரச்சனை என்று புரியாமல் போயிற்று. என்னங்க, சதை போட்டது பிடிக்கலையா? எக்ஸசைஸ் செஞ்சு எடையை குறைச்சிடுறேன். முடி கொட்டிடுச்சா? இப்போ ஹெர்பல் ஆயில் பயன்படுத்தினா சரியாயிடும். வேறு என்ன? எனக்கு குறை, மாற்றிக்கிறேன். சொல்லுங்க வெங்கட். அவள் நெகுந்த கண்ணீர் கெஞ்சல் அவனை எரிச்சல் படுத்திற்று. சுபா, வீணா பிரச்சனை பண்ணாத. இந்த வயதில் உன்னுடன் என்ன ரொமான்ஸ் வேண்டியிருக்கு? எதுக்கு புதுப்பெண் மாதிரி அலையிற? மகனுக்கு 8 வயதாச்சு. அவமானத்தால் முகம் சிவந்து போனாள் சுபாஷினி. எதற்கு தவிக்கிறாள்? அன்பான அவன் ஒரு பார்வைக்காக. இது கூடவா புரியாது? தன்னுடன் 10 வருஷம் வாழ்ந்த அவனுக்கு சூடான அயன் பாக்ஸை நெஞ்சில் வைத்து தேய்த்து விட்டது போல இருந்தது. அந்த ரணம் மனசை பொசுக்கிற்று. தாங்க முடியாமல் முதல் முறையாக குரல் உயர்த்தினாள். ஏன் இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சா? அவ்வளவுதான். சுனாமி போல் ஒரு ஆட்டம் ஆடி அவளை கண்டபடி திட்டிவிட்டு வெளியேறிவிட்டான். நொண்டி குதிரைக்கு சறுக்கினது சாக்கு. எப்படி வெளியேறுவது என்று தவித்தவனுக்கு கிடைத்த ஒரு காரணம். எதிர்த்து பேசுகிறாள். எவனுடனோ தொடர்பு. சுபாஷினி தன்னை நொந்து கொண்டாள். சும்மா இருந்திருக்கலாம். வாயை விட்டதால் இப்படி ஆகிவிட்டதே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டு புரிந்து கொண்டாள். அவன் விலகினதுதான் காரணம், இன்னொரு பெண் என்று.
அந்த மயக்கத்தில் பெற்ற குழந்தை மேல் உள்ள பாசம் கூட அற்று போய்விட்டது. தகுதியற்றவனை மனதில் வைத்து இனி எதற்கு கண்ணீர் சிந்தனம்? சித்தார்த் அவன் உலகமானான். இருவருக்கும் அவ்வளவு பாசம், நெருக்கம், சந்தோஷமாக இருந்தனர். எப்படி புகுந்தது இந்த பேதம்? வயது காரணமா, வேறு ஏதாவதா? ஏன் இப்படி தீங்கான வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறான்? அலுவலகம் விட்டு வீட்டிற்கு வரும்போது மனசு பாரமாக இருந்தது. சந்தோஷமே இல்லாத சமையலை ஆரம்பித்தாள். கை தானாக மகனுக்கு பிடித்ததை செய்து கொண்டிருந்தது. 10 மணிக்கு வாசலில் பைக் சப்தம் கேட்க வாசலுக்கு ஓடி வந்தாள் சுபாஷினி. என்னடா இவ்வளவு லேட்? ஆரம்பிச்சிட்டியா? நான் என்ன சின்ன குழந்தையா? நீ போட்ட கண்டிஷன்ஸ் 6 மணிக்கெல்லாம் வீடு வந்துடணும், சிகரெட்னோ, ஃப்ரெண்ட்ஸ்னோ, சினிமானோ, உன்னை மட்டுமே சுற்றிக்கிட்டு. ச்சே, சிங்கிள் பேரண்டோட மகனாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கத்தினான். புத்தகங்களை எல்லாம் விசிறியடித்தான். டிவி வால்யூம் கூட்டி அலற விட்டான். சாப்பிடுப்பா, கோவிச்சுக்காதே, 10 ஆயிடுச்சே, வரலையேன்னு பதறிட்டேன்பா. அவன் தலை கோதி சொன்னாள் சுபாஷினி. எனக்கு சாப்பாடு வேண்டாம், பிடிக்கலை, இந்த சிறை வாழ்க்கை பிடிக்கலை. தட்டில் இருந்த அன்னம் அவனால் தட்டிவிடப்பட்டது. தரையெங்கும் சிந்தி சிதறியது. என்ன ஒரு அகங்காரம்! என்னடா கண்ணா இது? ப்ளீஸ்டா, கோபிக்காதே. இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். சாப்பிடுப்பா. எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தானே கண்ணு. நீயும் இப்படி பேசினா அம்மா எங்கடா போவேன்? அம்மா கையெடுத்து கும்பிடுறேன். என் விஷயத்தில் தலையிடாதே. என்னை விட்டுடு. லேடிஸ் கிளப் போ, சோஷியல் சர்வீஸ் பண்ணு, நகைக்கடை, துணிக்கடை போ. என் சுதந்திரத்தில் கை வைக்காதே. நான் 8 வயது சித்தார்த் இல்லை. ச்சே, சதா கண்காணிச்சுக்கிட்டு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாய் சுபாஷினியால் தாங்க முடியவில்லை. மகனே விரட்டுகிறானே, அவனை விட்டுட்டு எங்கே போவது? சித்தார்த் 2 நாட்கள் வீட்டுக்கே வரவில்லை. வேண்டா வெறுப்பாக 3வது நாள் வீட்டிற்கு வந்தான். பெரிய நவத்தாள் பூட்டு தொங்கியிருந்தது. இரவு 10 மணிக்கு அம்மா எங்கு போய்விட்டாள்? நகை கடையா, புடவை கடையா, லேடிஸ் கிளப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு? செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டே. என்ன பொல்லடா நீ? அவளை எதிர்த்து விடுபவள் போல் பார்த்து மருத்துவமனை பெயர் சொல்லி சாவி தந்தால் பக்கத்து வீட்டு மாமி. மனசு தடதடுக்க மருத்துவமனை சென்றான் சித்தார்த். அவனை ஆழமாக பார்த்தாள் டாக்டர் ஷாலினி. அதில் ஏளனம் இருந்தது, பரிதாபமும் எட்டி பார்த்தது. ஏண்டா ஏண்டா, உன்னை மாதிரி பசங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? காலேஜ் வந்துட்ட, நீ பெரிய மனுஷன் ஆயிடுவ. கல்வி அறிவைத்தான் வளர்க்கும். நீ திமிர வளர்த்துக்கிட்ட. இதோ பார். ஒரு காலி சீசாவை அவன் பக்கம் டேபிளில் உருட்டி விட்டாள். தூக்க மாத்திரைகள் இருந்த. சீச்சி, போராடி மீட்டிருக்கும். அம்மா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவன் நிம்மதியாக இருக்கட்டும், என்னை ஏன் காப்பாத்தினீங்க? சுதந்திரத்தை இழந்துட்டானா? இப்போ தாயையே இயக்க இருந்தியே. போ போ, உன் அப்பாவை தேடி கண்டுபிடித்து கூட இருந்து பார். அந்த பொம்பளை உனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்து எப்படி ட்ரீட் பண்ணுறா பாரு. அப்போ புரியும் உன் தாயோட அருமை. சி, சாரி சித்தார்த், ஐ ஆம் ரியலி அஷேம்ட் ஆஃப் யூ. இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பிறகு மெல்ல டாக்டர் ஷாலினி சொன்னால், சித்தார்த், நான் கூட கணவரை பிரிந்தவள்தான். ஆனால் என் கணவர் இன்றும் தன் மகனை பார்த்து போகிறார். அவன் டாக்டருக்கு படிக்கிறான். என்னிடம் பணம் இல்லையா என்ன? ஆனால் அவர் படிக்க வைக்கிறார். மகனை கண்டிக்கிறார், பாசம் காட்டுகிறார். என்கிட்ட பிடிப்பு இல்லை என்ற வலி. அவர் என் மகனிடம் காட்டும் பாசம் கண்டு மறந்து போகிறேன். அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு. பிரமித்து விழுத்தான் சித்தார்த். இப்படி ஒரு அப்பாவா? ஆனால் இவன் அப்பா, உன் அப்பா எங்கிருக்கிறார், என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு நாளாவது ஃபோன் செய்து உன்னை பற்றி விசாரித்தாரா? பொண்டாட்டிய தலைமுழுகிற ஆண்களை கூட மன்னிச்சுக்கலாம். ஆனால் பெற்ற பிள்ளையை தலைமுழுகிற தகப்பனை மன்னிக்கவே முடியாது. புரிந்து கொள். தப்பு பண்ணிட்டேன் டாக்டர், கண்ணீர் வழிய கூறினான். சரி, காம் டவுன். சிங்கிள் பேரண்டான அம்மாவோட வழியை நீ புரிஞ்சிக்கணும். அப்பப்போ அம்மாவுக்கு நேரம் ஒதுக்கணும்.
தூக்கி எறிஞ்சிட்டு போன உங்கள் அப்பா இந்த 10 வருஷம் உன் தேவை என்னன்னு கேட்டு நடந்திருக்கிறாரா? இல்லாத அப்பா கிட்ட பாசத்தை காட்டி இருக்கிற அம்மாவை ஏக்க பார்த்தியே. புரிஞ்சிக்க சித்தார்த், கடினமான வார்த்தைகளை புரிந்து கொள்ள டிக்ஷனரி இருக்கு. கடினமான வாழ்க்கை பயணத்தை கடக்க அம்மா தான் டிக்ஷனரி. அவளை இழந்துடாதே. இன்னைக்கு மதர்ஸ் டே. போ, உங்கள் அம்மாவை பார்த்து அன்பா 2 வார்த்தை பேசி அதான் அவங்களுக்கு ஆக்சிஜன். எழுந்து கொண்டாள் டாக்டர் ஷாலினி. அவன் முதுகை தட்டி கொடுத்தாள். அவன் கண்ணீர் நின்றது. 8 வயது சித்தார்த்தின் பாசத்தை நெஞ்சில் சுமந்து பூங்கொத்துடன் செல்லும் 18 வயது சித்தார்த்தை கனிவுடன் பார்த்தாள் டாக்டர் ஷாலினி. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சாமல் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.